அனைவருக்கும் வணக்கம். இன்று பிளாஸ்டிக் ஒயரில் ஃபிஷ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளந்து 30 சென்டிமீட்டர் அளந்து 6 ஒயர் கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒயரையும் 3 ஒயரை வந்து 2ஆக மடித்து ஈவனாக மடித்து எடுத்துக்கணும். மடித்து ஒவ்வொரு ஒயரையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணுங்க. அடுத்து 2வது ஒயரு, அடுத்து 3வது ஒயரையும் இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கிறணும். அடுத்து ஒரு ஒயரை எடுத்து இந்த 3 ஒயரையும் கவர் பண்ணி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் இருக்க கீழே உள்ள ஒயரை மேலே எடுத்துக்கணும். அடுத்து 2வது ஒயரில் கீழே உள்ளதை 2வதுக்கு இடையில பிடிச்சிக்கணும். 3வதுக்கு இடையில 3வது ஒயரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இந்த அடுத்து கவர் பண்ணி வச்சோம்ல அதை கீழே உள்ள ஒயரை இந்த 3 ஒயருக்குள்ளேயும் கோர்த்துடணும். கோர்த்துட்டு அப்புறம் டைட் வச்சோமாக்கு இந்த மாதிரி 3 நாட் கிடைக்கும். அடுத்து இந்த 3 நாட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள ஒயரை வந்து அப்படியே கீழே 3 நாட்டுக்கு இடையில பிடிச்சி வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஒயரை இந்த மாதிரி மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு அந்த 3 லூப்புக்குள்ளேயும் மாட்டணும். இப்படி கோர்த்து வச்சுட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கீழே மடித்து விட்டோம்ல அந்த ஒயரை மறுபடியும் மேலே எடுத்து இந்த லூப்புக்கு நேராக மேலே சைடில் எடுத்து விடணும். மாதிரி எடுத்து நல்லா பிடிச்சிட்டு இந்த இப்போ கோர்த்த வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு அடுத்து டைட் வச்சிடணும். டைட் வச்சு இழுத்தமாக்கும் 2 நாட்டு கிடைக்கும். அடுத்து ஒரு நாட்டு திருப்பி இந்த லூப்பை லூஸ் படுத்தணும். லூஸ் படுத்திட்டு அந்த மேலே உள்ள வயரை ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில மடித்து கீழே விடணும். கீழே விட்டுட்டு அடுத்து ஒரு வயர் இருக்குல்ல அதை மடித்து இந்த 3 லூப் இருக்குல்ல அது மேலே மாட்டிட்டு மறுபடியும் இந்த மடித்த வயரை மேலே எடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கு இடையிலையும் இதை எடுத்து விட்டு கையில் பிடிச்சிட்டு அடுத்து நம்ம வச்ச அந்த வயர் கோர்த்தோம்ல அதை வந்து அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். நல்லா பிடிக்கணும். என்ன லூஸ் ஆகிட்டு வந்துடுது வயரு. பிடிச்சிட்டு பிஸ்கட் நாட்டு மாதிரியே தான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டு வரும். இந்த மாதிரி லூப்புக்குள்ளே கோர்த்து விடணும். கோர்த்துட்டு நல்லா டைட் வைக்கணும். நம்ம 4 ஒயர் பிஸ்கட் ஒயருக்கு தேவைப்படும். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து 6 ஒயர் தேவைப்படுது. இந்த மாதிரி நல்லா டைட் வைக்கணும். டைட் வச்சு அதை அப்படியே பேக்கில் திருப்பிட்டு ஒவ்வொரு பக்கம் 3 ஒயர் இருக்குது. அந்த 3 ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கிற 3 ஒயருக்கு இடையில கோர்க்கணும். கோர்த்து பிடிச்சிட்டு அடுத்து சைடில் 3 ஒயர் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒயரில் இடையில கோர்த்துடணும். இந்த மாதிரி கோர்த்துடணும். அடுத்த சைடும் 3 இருக்குது. இந்த சைடு 3 லூப்பு இடையில மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு அந்த சைடில் இருக்கிற லூப்பை கொஞ்சம் லூஸ் படுத்திட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 3 ஒயரையும் கோர்க்கணும். இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே 3 லூப் இருக்குதுல்ல அந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை கோர்த்து விட்டுறணும். ஒவ்வொரு லூப்புலேயும் கோர்த்து எடுத்து விடணும். கோர்த்துடணும். அதுக்கடுத்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஒயருக்கு இழுத்து விட்டுட்டு அந்த ஒயரை இழுத்துட்டு அதுக்கு அடுத்து கீழே உள்ள ஒயரை நம்ம மேல் பக்கமாக கோர்க்கணும். அதில் இடையில வந்து சிசரை வச்சு உள்ளே இருக்கும் அந்த ஒயரு அந்த எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து கீழே உள்ள ஒயரை கோர்க்கணும். இந்த மாதிரி மேலே உள்ள ஒயரை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே உள்ள ஒயரை வந்து இப்படி இந்த மாதிரி கோர்த்து விடணும்.
சிசரை வச்சு லூஸ் படுத்திட்டு கோர்த்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கீழே நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு வயர் கிடைக்கும், இந்த நாட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கோர்த்து விட்றது. இப்படி கோர்த்துட்டு அதுக்கடுத்து மேலே உள்ள வயர் வரும். அந்த வயரை நல்லா முன்னாடி இழுத்து விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு வயர் இருக்குல்ல, 3 வயரில் அந்த 3வது வயரை அடுத்ததில் கோர்க்கணும். இந்த மாதிரி கீழே உள்ள வயரை லூஸ் எடுத்து டைட்டாக இருக்கும், லூஸ் படுத்தி விட்டுட்டு கீழே உள்ள வயரை இப்படி கோர்க்கணும். கீழே 3 வயர் இருக்குது, மேலே 3 வயர் இருக்குது. அது ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு வயருக்கும் இடையில வச்சு கோர்த்து விடணும். மாதிரி கோர்த்தா நம்ம கீழேயும் மேலேயும் பிஸ்கட் நாட்டு கிடச்சிருது. அந்த 2தையும் நம்ம கோர்த்துட்டோம். அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறத இந்த மாதிரி கோர்க்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக இருக்கிறதுல 3 வயர் இருக்கும், அந்த 3 வயரில் கோர்த்து விடணும். அதே மாதிரி கீழே உள்ளதை நேருக்கு நேராக கோர்த்துட்டு அதுக்கு நேராக மேலே உள்ள வயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கோர்த்து விட்டோமாக்கும் அது கலண்டு வராமல் இருக்கும். கலண்டு வராமல் இருக்க அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த துடுப்புக்கு வாலுக்கு வந்து 10 சென்டிமீட்டரில் 6 வயர் கட் பண்ணிக்கிறணும். அந்த 6 வயரையும் ஒரு கார்னரில் வச்சு கோர்க்கணும். அடுத்து 6 வயர் கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, அந்த ஒவ்வொரு வயரையும் டெயிலில் வந்து வாலுக்கு நம்ம கோர்க்கணும். கார்னரில் 3 வயர் கோர்க்கிறது இருக்குல்ல, அந்த இதில் கோர்க்க எடுக்கணும். இந்த மாதிரி கார்னரில் 3 லைன் இருக்குதுல்ல, அதில் இந்த அந்த 10 சென்டிமீட்டர் வயரை ஒவ்வொன்றையும் தூக்கி விட்டு கோர்க்கணும். அந்த சிசரை வச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அந்த வயரை கார்னரில் கொஞ்சம் லூஸ் படுத்திட்டு கோர்க்கணும். இதில் இந்த சைடு 3 லூஸ் படுத்திட்டு நம்ம இந்த 10 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்ச வயரை ஃபஸ்ட்டு கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்க்கணும். கொஞ்சம் கோர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் சிசருடைய அந்த நுனியை வச்சு தூக்கி விட்டு கோர்க்கணும். இப்போ இந்த 2 பக்கமும் கோர்த்தாச்சு. மறுபடியும் இந்த சைடு இந்த கார்னரில் 3 லைன் கோர்க்குறோம். அதே இது மறுபடியும் மடக்கி பின் சைடை கோர்த்தமாக்கு ஒரு பக்கம் வால் கிடைக்குது. அதுக்கு கீழே உள்ளதில் ஆப்போசிட்டில் இந்த சைடு கோர்த்தா அடுத்த வால் அதே தான் மடக்கி இந்த சைடு கோர்க்கணும். இப்போ மேலே கோர்த்தோம், அதுக்கு அடுத்து இப்போ கீழே கோர்க்குறோம். இந்த மாதிரி கீழே கோர்த்துட்டு நல்லா லூஸ் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி அடுத்த சைடு திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடில் கோர்க்கணும். லெஃப்ட் சைடில் ஒரு தடவையும் ரைட் சைடில் ஒரு தடவையும் கோர்க்கணும். மேலேயும் கீழேயும் கோர்க்கணும். ஒவ்வொரு டெய்லையும் 3 வயர் வச்சு கோர்த்துக்கிறோம். அப்போ 6 வயர் கிடைக்குது. அப்படியே மடக்கி கீழ் பக்கமாக இந்த சைடும் கோர்க்கணும். ஏமா மேலே இருக்கு
கோர்த்தது மேலேயே தான் அடுத்தடுத்து வயரை கோர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் இழுத்துட்டு நல்லா டைட் வச்சுட்டு அப்படியேவும் பேக்கில் ஓடி கோர்க்கணும். ரைட் சைடில் மேலேங்கிலையும் லெஃப்ட் சைடில் மேலேங்கிலையும் கோர்த்தா நம்மளுக்கு டெயில் கிடச்சிருது. ஒரு கார்னர் வச்சு இந்த ஃபிஷ்ஷில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னா கீ செயின் போடலாம், டோர் கர்டன்ஸ் போடலாம், அடுத்து சைடு தோரணம், டோர் சைடு தோரணம் பின்னலாம். இந்த மாதிரி பின்னிட்டு 4 சென்டிமீட்டரில் 2 வயர் கட் பண்ணி நம்ம துடுப்புக்கு கார்னரில் சொருகி விட்டுருவோம். அடுத்த 2 கார்னர்லேயும் சொருகிட்டு அப்புறம் அடுத்து கண்ணுக்கு ஒரு புட்டு மாதிரி வச்சு விட்டோம்னாக்க நமக்கு கண்ணு கிடச்சிரும். அது விழுகாமல் இருக்குன்னா நம்ம ஃபெவிக்விக் வச்சு வெட்டி விட்டோமாக்க அந்த வயர் விழுகாமல் இருக்கும். அந்த கீ செயின் வாங்கி அந்த வாய் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமாக்கும் உங்களுக்கு அழகான கீ செயின் கிடச்சிருது. இதே மாதிரி டோர் கர்டன்ஸ் போடலாம், வால் ஹேங்கிங் போடலாம். இப்படி மாட்டிட்டு நல்லா அந்த செயினை டைட்டாக இறுக்கி விட்டோமாக்கா நம்ம கீ செயினை யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நின்றுச்சாங்க திருப்பி போட்டாலுமா என்ன செய்ய? நண்டு வேணாம், எனக்கு டெக்கரேட் பண்ணி விடு. இது வச்சா எடுத்தா நல்லா இருக்கா? வீடியோ பாரு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. நல்ல வேலையான்னு இருக்கு. சரியா? என் போன் மாதிரி கிளாரிட்டி இல்லை. சரி நமக்கு 3 மீட்டர் போதும். எடுத்தா முடிச்சுங்களா?